சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்ட இது நடந்தே இருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆண்டவரே ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை நீர் உருவாக்குங்க. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நம்ம படித்ததான அந்த வார்த்தை அதிகாரம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல படித்தோம். யோவேலினால் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான் நம்ம படித்த வார்த்தை. பாருங்க, 2010வது வருஷம் நான் 2009வது வருடத்துல ரட்சிக்கப்பட்டேன். 2009ல் ரட்சிக்கப்பட்ட பிறகு 2010வது வருடத்துல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு நாள் தரிசனத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தார். இந்த அதிகாரத்துல நான் ரொம்ப அதிகமா படிச்சது கிடையாது. ஆனா ஒரு நாள் அதிகாலை வேளையில தரிசனத்தை நான் பார்க்கும்போது யோவேல் 2வது அதிகாரம் 28வது அந்த வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் எழுந்து படி என்று சொல்லி அந்த வசனத்துல அந்த தரிசனத்துல கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்போ எனக்கு அது என்னன்னு தெரியாது. அப்போ நான் காலையில எழும்பி அந்த வசனத்தை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது, கடைசி நாட்கள்ல யோவேலால சொல்லப்பட்ட அந்த வசனங்களை அங்க சொல்லப்பட்ட வசனம் யோவேல்ல இருக்கிறத நான் படிக்கிறேன். அங்க கடைசி நாள்ன்ற வார்த்தை இருக்காது. ஆனா 2வது அதிகாரத்தின் முதல் வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்களை குறித்ததான தீர்க்க தரிசனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் பிறகுதான் எனக்கு தெரியும், ஆண்டவர் அன்றைக்கே அந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என் மேல வைத்திருக்கிறார். இதை அநேகருக்கு போதிக்கவும் அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கவும் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டு அன்றிலிருந்து இந்த வசனங்களை அநேக நாட்கள் அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்திருக்கிறேன். இப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு என்ன பேசுகிறார் என்று சொன்னால், கடைசி நாட்களில் நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்க நினைக்கலாம், பிரதர், கடைசி நாட்களில் ஏன் இவ்வளவு ஆண்டவர் அபிஷேகத்தை அதிகமாய் தர வேண்டும், அபிஷேகம் ஏன் தேவை, அப்படியெல்லாம் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், கேட்கலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பலர் அபிஷேகத்தை கொச்சையாய் பேசி கொண்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, கர்த்தருடைய அதாவது கர்த்தர் கொடுக்கிறதான அந்நிய பாஷையாகட்டும், கர்த்தர் கொடுக்கிறதான அந்த தரிசனங்கள் வரங்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தி அநேகர் யூடியூப்ல என்ன பண்றாங்க, அதுக்கு எகெயின்ஸ்டாக ரோஸ்டிங் பண்ணி கொண்டும் இன்னும் பலவிதமான எதிர்மறையான குறையான காரியங்களை அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அப்போ நான் ஏன் அவர்களை பார்க்கும்போது எனக்குள்ள இருதயத்தில் ஒரு வேதனை, ஏன் இவர்கள் இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் நினைப்பது உண்டு. சில காரியங்கள் அவர்கள் பேசுகிறது சரியா இருந்தாலும், வேற காரியங்கள் சரியா இருந்தாலும், இந்த அபிஷேகத்தை பத்தி பார்க்கும்போது அந்நிய பாஷையை பத்தி எல்லாம் பேசும்போது ரொம்ப கொச்சையா பேசுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவேளை இன்னைக்கு மெயின்லைன் சபையை சார்ந்தவர்களாய் இருக்கலாம். வேதத்தின்படி சொல்லப்பட்டதை அநேக காரியங்களை இன்னைக்கு அநேகர் விசுவாசியாதபடினால இன்னைக்கு அபிஷேகமும் இல்லை, அந்நிய பாஷையும் கிடையாது, தரிசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை என்று இதெல்லாம் ஒளிந்து போனது, முதல் நூற்றாண்டிலே முடிந்து போனது என்று சொல்லி அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அது பொய்யான சத்தியம். அப்படி என்று எங்கேயுமே ஆண்டவர் சொல்லல. அது முதல் நூற்றாண்டோடு கூட தரிசனம் முடிந்து போனது, முதல் நூற்றாண்டோடு கூட தீர்க்க தரிசனம் முடிந்து போனது, முதல் நூற்றாண்டோடு கூட அந்நிய பாஷை ஒளிந்து போனது என்று சொல்லி எங்கேயுமே ஆண்டவர் எழுதி தரவில்லை என்பதை நீங்கள் இன்றைக்கு சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ கடைசி நாட்கள்ல ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தர வேண்டுமா? நீங்கள் படித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஏனென்று சொன்னால் கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமாம்? கொடிய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் கிளைமாக்ஸ் அவனுக்கு தெரியும், அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்து அவன் மிகுந்த கோபம் கொண்டு எவனை வஞ்சிக்கலாமோ, எவனை அழிக்கலாமோ, எவனை என்ன செய்யலாம், திருடலாமோ, எவனுடைய ஆத்மாவை அழிக்கலாம் என்று சொல்லி, எவனை கொலை செய்யலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், மிகுந்த கோபம் கொண்டு அவன் பயங்கரமாய் கிரியை செய்கிற காலம் தான் கடைசி காலம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த கொடிய காலத்துல நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டுமா? கொடிய காலத்துல கொடிய மனிதர்களை தான் நீங்க சந்திக்க போறீங்க.
இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல ஊழியம் செய்கிறது ரொம்ப 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 அல்ல, ஓரளவுக்கு லகுவா இருந்தது, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நீங்க நார்த் இந்தியாவில் போயிட்டு ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கு அவ்வளவு பாடுகள்னா, ஒருத்தரை நீங்க கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த பின்னாடி ஒரு கூட்ட கும்பல் வந்து நிற்பாங்க. கிறிஸ்துவுக்கு விரோதிகள் வந்து நின்று நீ மதம் மாற்றுகிறாய் என்று சொல்லி உங்க மேல சார்ஜ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு உங்களை உள்ளே தள்ளும்படிக்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமா இன்னைக்கு இந்தியாவிலும் பல மாநிலங்களிலும், அது மாத்திரமல்ல உலகத்தின் எல்லா நாடுகள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதிகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டு பல விதமான பெயர்களோடு கூட கிறிஸ்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற காலம்தான் கடைசி காலம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கொடிய காலத்துல நீங்களும் நான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த கொடிய காலத்தை அறிந்து கொண்டு, அப்ப இந்த கொடிய காலத்தை எப்படி நீங்க மேற்கொள்ள வேண்டும்? கொடிய காலம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து ஊழியம் பண்ணாமல் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, காலம் கொடிந்தப்பா, கொடிய காலமா இருக்கிறது. அதை நீ என்ன செய்யணும்? கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறியணும். முதலாவது அறிந்து கொண்டு விட்டு கொடிய காலம் சொல்லிட்டு என்ன பிரசங்கம் பண்ணிட்டு மட்டுமே தெரியக்கூடாது. கொடிய காலத்துல ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், அவர்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குது? சாத்தான்கிட்ட பல வெப்பன்ஸ் இருக்குது. பாவம் என்கிற வெப்பன்ஸ் இருக்குது, சாபம் இருக்கிறது, அக்கிரமங்கள் இருக்கிறது. பலவிதமான இன்டர்நெட் மூலமாய் பாவத்தை இன்னைக்கு தண்ணியை போல பழக விட்டு ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்காக பல வெப்பன்ஸ் அவன் வைத்திருக்கிறான். ஆனால் அதை தாண்டி கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய மகனே, கர்த்தருடைய ஊழியக்காரனே, உங்களுக்கும் எனக்கும் காலம் கொடிய காலமா இருந்தாலும் அந்த காலத்தை ஜெயித்து அவன் மத்தியில பிசாசு எத்தனை தந்திரங்களை நமக்கு முன்னாடி விரித்தாலும், எத்தனை விதமான போராட்டங்களை நமக்கு முன்னாடி கொண்டு போனாலும், அதை எதிர்க்கத்தக்க ஒரு அபிஷேகமும் வல்லமையும் கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று சொல்லி விரும்பித்தான் கடைசி கால பின்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ கடைசி கால அபிஷேகம்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு அல்ல. காலம் கொடிதா இருக்கிறது உண்மை. அந்த கொடிய காலத்துல நீங்க ஊழியம் பண்ணணுமா? நீங்க சாட்சி உள்ளவங்களா வாழணுமா? ஒரு நோவாவை போல சுத்தி உலகம் எங்கும் பாவம் பெருகி இருக்கிறது. பக்கத்துல வீட்டுக்காரங்க விபச்சார வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான கொடிய பாவங்கள்ல காலையில எழும்புறது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பலவிதமான தீமையான பாவம், சுத்தி அநியாயமான காரியங்கள் நோவாவின் நாட்களில் நடந்தது உண்மைதான். ஆனால் ஒருபுறம் நோவாவின் குடும்பத்தை சுத்தி நடந்தது. ஆனால் நோவாவும் குடும்பமும் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்களாய், தேவ தரிசனமுடையவர்களாய், தேவனோடு கூட அபிஷேகத்தை பெற்றவர்களாய், தேவனோடு கூட கனெக்டடா இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் அவர் மேல அந்த விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தபடினால் அந்த குடும்பம் முழுவதுமாய் பாதுகாக்கப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நோவாவின் நாட்கள்ல எப்படி நடந்ததோ மனுஷகுமாரனுடைய வருங்காலங்களிலும் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அது உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நோவாவை பாதுகாப்பதற்கு ஒரு விசேஷித்த பேழையும் விசேஷித்த அபிஷேகத்தை விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் வைத்தது போல, நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மறுபடியும் நடக்கக்கூடிய கொடிய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல தேவனுடைய அபிஷேகம் என்கிற பேழை, தேவனுடைய அபிஷேகம் கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள நீங்களும் நானும் நுழைந்து தேவனுடைய அபிஷேகத்திலும் தேவனுடைய வல்லமையிலும் நீங்கள் தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்காய் சேனையா எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ கடைசி காலத்துல எப்படி நமக்கு அபிஷேகம் வேண்டும் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் பண்ணும்போது இயேசுவுக்கு அது படுமானால் உங்களுக்கும் எனக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருந்துச்சு, பெரிய அபிஷேக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சு. தேவன் அவரோடு கூட இருந்தார். எந்த ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் இருக்கிறதோ அந்த மனிதனோடு கூட தேவன் இருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராக. அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய முடியும்? சோர்ந்து போகாம நன்மை செய்ய ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யாருக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொன்னால், தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பிரதர் நான் இயேசு அறியாதவங்களோடலாம் பார்த்திருக்கிறேன், அவர்களும் நன்மை செய்கிறார்கள். உண்மைதான், அவர்கள் நன்மை செய்வாங்க. அதுல 90% அவர்கள் பேருக்காக தன்னை பப்ளிசிட்டி பண்ணும்படிக்காக, இல்லைன்னா ஒரு தேர்தல் வரப்போகிறதா மக்களுக்கு நன்மை செய்வாங்க. ஒரு 1000 பேருக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறதோ, இல்லை ஏழை ஜனங்களுக்கு ஏதோ ஒரு உதவியை பண்ணி தன்னை பப்ளிசிட்டி பண்ணி தான் எலெக்ஷன்ல வர வேண்டும் என்பதற்காக அநேக அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. இந்த நன்மை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல.
ஓகே, நல்லது செய்யறாங்க, தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் மனிதனுக்காக, மனிதனை பிரியப்படுத்தும்படி செய்கிற காரியங்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையாய் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவன் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த அபிஷேகம், அந்த முன்மாறி அபிஷேகம் இயேசு மேல இருந்துச்சு. எதற்காக தெரியுமா? பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். இப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த பின்மாறி அபிஷேகம் உங்களுக்குள் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் பிசாசின் வல்லமையில அநேக ஜனங்கள் இன்னைக்கு அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிசாசின் கட்டுகளுக்குள்ள அநேகர் இன்னைக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாவத்துல, பிசாசின் கட்டுல உள்ள பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை தூக்கி எடுக்கும்படிக்கான ஒரு வல்லமை வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் இந்த பின்மாறி அபிஷேகம் வேண்டும். பின்மாறி அபிஷேகம் இல்லாம உங்களால ஊழியத்துல ஒரு ஆத்துமாவை கூட, என்னாலும் சரி, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, உங்க ஆத்துமாவை பாதுகாக்க முடியாது. அப்ப இந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கிற எனக்கும் தேவை, கேட்கிற உங்களுக்கும் தேவை. ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல தர விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் ஏங்குவோம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். எங்களை வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.